ஷே ஏப்பா கல்யாணம் முடிக்கான் ஜாதி ஜாதியாக முடிக்கான். எப்படி படைக்கிறது ஒரே உயிராக படைக்காரு. ஆடு மாடு கோழி பறை ஒன்றா தானே திங்கான். மானிடப்பே ஒன்று தானே திங்கான். எல்லாம் வேலை ஆக்குறோம் பூரா பூமியில் வேலை ஆக்குறோம் பூரா வேலை பார்த்து திங்க முடியாமல் ஜாதி ஜாதியாக பிரித்து ஜாதி ஜாதியாக பூமியை பாழாக்குதான். எல்லாம் மில்லு தொழிற்சாலை பூரா போட்டு எல்லாம் பாழாக்குதான். மில்லு தொழிற்சாலைக்கெல்லாம் அப்ரூவல் நாளைக்கு போடுவான். இப்போ வீட்டுக்கு அப்ரூவல் போடுதாரு. வீட்டுக்கு அப்ரூவல் வாங்கியிருப்பான். டாராக கட்டி அப்ரூவல் வாங்கி அதை பஞ்சாயத்து போர்ட்லேருந்து செக் பண்ணுற கிடையாது. நீ அப்ரூவல் வாங்கிட்டியா கைத பேப்பரை கொண்டா தாசில்தார் விவோ எல்லாம் அனைத்து பூரா அதிகாரி இடத்துக்கு சம்மந்தம் போட்ட பூரா அப்ரூவல் கொடுத்துருவான். இன்ஜினியர் வரைக்கும் அப்ரூவல் வாங்கிடுவான். எப்படி கண்ட கோழி மாதிரி. கண்ட கோழிமானா எப்படி தெரியுமா? கண்ட கோழினா காட்டுகளில் மேயும் கண்ட கோழியாக அது கண்டதனமாக போய் அதாட்டு 10 சேவல் 20 சேவல் ஒரு 2 கோழி ஏறி மிதிக்கும். அந்த மாதிரி கண்ட பைகளாக போயிட்டான். ஆணும் பெண்ணும் இப்படியே ஏறிக்கிட்டு அலையுது. அப்போ எப்படி அறிவு வருமா? உணவு நல்லா கொடுத்துருக்காரு, சுத்தமாக கொடுத்துருக்காரு. சாப்பிட்டு பூமியில் கொஞ்சம் இருக்கிற ஆடை இடம் போட்டு நான் டாக்டராக அடிப்பேன், டாக்டராக கட்டுவேன், டாக்டராக அடிப்பேன். இப்போ அடி கணக்கு போடுவார். உனக்கு படுக்கிறதுக்கு இடம் என்னன்னு கேட்காரு. இப்போ கல்யாணம் நீதிமன்றத்தில் முடிக்காமல் வெளியில் ஆட்டு. அப்பா ஜாதியாக வச்சு ஆட்டு தான். அதான் ஒரே உயிர்ன்ட்டார். எப்பா கல்யாணம் நீதிமன்றத்தில் முடிக்காதனால நீ ஆட்டி விட்டுரு, உள்ள சிக்கலில் மாட்டி வரணும். அரசியல்வாதி கொக்கி போட்டு தூக்கிடுவார். காலர் வச்சுட்டு போகிறான்ல பேண்ட்டு சட்டையெல்லாம் பேண்ட்டை மாட்டிட்டாலே தான். இப்போ எல்லா அரசியல்வாதியும் பேண்ட்டு தூக்கி மாட்டிட்டாலே தான். இன்னும் அழுதும் ஜோலி முடிச்சிடுவார். மாற்றா அப்படின்ட்டுருக்காரு. 3/4 சத்தியம் கணக்கு போடாச்சுப்பா.